श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। श्रीभट्टनाथ मुनिवर्यवरेष्ठदेवौ श्रीदेवराज गुरुपुङ्गव पारिजातौ सौम्योपयन्तु मुनिवर्य सदान्तरङ्गशिष्य त्वदीयचरणौ शरणं प्रपद्ये। त्वदीयचरणौ शरणं प्रपद्ये। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ. ஜீயர் நாயனார் அருளிச் செய்துள்ள சௌமியோபயந்திர முனி பிரபத்தி அனுபவிச்சுண்டே வந்துருக்கோம். அதில் நேற்றைய தினம் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் பற்றியும் கோவில் கந்தாடை அண்ணனை பற்றியும் தெரிவித்து அவர்கள் திருவடி தொழக்கூடிய மணவாள மாமுனிகளை அடியேனும் பற்றுகிறேன் அப்படிங்கிறதாக தெரிவிச்சிருந்தார். இன்றைய தினம் நம்ம 7வது ஸ்லோகம் அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீபட்டநாத முனிவர்யவரேஷ்ட தேவௌ. அழகான வார்த்தை இங்கே போட்டிருக்கார். ஸ்ரீ பட்டநாத. பட்டநாத அப்படின்னாக்கா பட்டர் பிராஞ்சியர். மணவாள மாமுனிகள் திருவடிய வாரத்திலேயே அவர் திருவடியவே கதியாக பற்றி கொண்ட அஷ்டதிக் கஜாச்சாரியர்களில் 2வதாக மாமுனிகளை ஆசிரியத்தவர். முதல்ல வந்தது வானமாமலை பொன்னடிக்கால்ஜியர், அடுத்தது பரவஸ்து பட்டர்பிரான்ஜியர். அவர் தான் இந்த இடத்துல ஸ்ரீ பட்டநாத. அந்த பட்டநாதர் அதாவது பட்டர்பிரான்ஜியர் எத்தகையவர்? முனிவர்ய அப்படிங்கிறார். இந்த பட்டர்பிரான்ஜியர் சந்நியாசி, அதுலேயும் ரொம்ப சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறார். அதான் முனிவர்ய. பொதுவாக சந்நியாசி அப்படின்னா எல்லா ஆசாபாசங்களையும் திறந்துட்டு நிந்தாஸ்துதியை சமமாக பார்க்க தெரிஞ்சுண்டு இப்படியெல்லாம் பல குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? பொதுவாக சந்நியாச தர்மம் அப்படின்னா அதுதானே. எந்த பற்றுதலும் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இல்லாதைக்கு, அத்தனை பேர் மேலேயும் கிருப்பையோடு இருக்கணும், சாத்வீகமே பொருந்தி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது பட்டர்பிரான்ஜியர் என்பவர் சந்நியாசி. அப்படி இருக்கக்கூடியவருக்கு கூட இஷ்டம்னு ஒன்று இருந்தது. என்ன இஷ்டம்? மணவாள மாமுனிகள் மேலே இஷ்டம். அதனால்தான் ஸ்ரீ பட்டநாத முனிவர்ய வர இஷ்டதேவ அப்படின்னு முனிவர்யராக இருக்கார். அவர் முனிசிரேஷ்டராக இருக்கார். அப்பேற்பட்ட வைராக்கியசீலர். ஆனால் அவருடைய வைராக்கியம் மணவாள மாமுனிகள் கிட்ட செல்லுபடியாகலை. ஏன்? ஏன்னா மணவாள மாமுனிகள் பிரேமஸ்வரூபர். அப்படி கொண்டு வந்து கிருபையை கொண்டு கொட்டி பொழிஞ்சு தள்ளக்கூடியவர் நம்ம மணவாள மாமுனிகள். அதனால் ஆசாபாசங்களை கூட துறந்த ஒரு சந்நியாசிக்கு இவர் இஷ்டமாக ஆயிட்டார், இஷ்ட தெய்வமாக ஆயிட்டார். அதுக்கு அடுத்தது சொல்கிறது இன்னும் ஆச்சரியம். ஸ்ரீ தேவராஜ குரு புங்கவ பாரிஜாதௌ. தேவராஜ குரு அப்படின்னு நம்ம எறும்பியப்பாவுக்கு திருநாமம். சௌமியஜாமாத்ரு யோகீந்திர சரணாம்புஜ ஷட்பதம் தேவராஜ குரும் வந்தே திவ்ய ஜான பிரதம் சுபம் அப்படிங்கிறது இவருடைய தனியன். எறும்பியப்பாவுக்கு தேவராஜ குரு அப்படின்னு திருநாமம். அவர் எறும்பியில் அவதாரம் பண்ணினதுனால எறும்பிங்கிற ஸ்தலம் கடிகை தடங்குன்றத்துலேருந்து சமீபத்தில் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் அவர் அவதாரம் பண்ணினதுனால அவருக்கு எறும்பியப்பான்னு திருநாமமாச்சு.
இப்போ இந்த எறும்பி அப்பாவுக்கு மணவாள மாமுனிகள் எத்தகையவர் அப்படிங்கிறத கொடுக்குறார். ஏற்கனவே பட்டர்பிராஞ்சியருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ இந்த தேவராஜ குருன்னு சொல்லப்படுற எறும்பி அப்பாவுக்கு இவர் பாரிஜாத்தம் போலாமா. ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக மணவாள மாமுனிகளை அனுபவிக்கிறார். இதில் பிரதிவாதி பயங்கரமன்னா அவர் ஒரு வரவர முனி சதகம் வர பண்ணியிருக்கார். அந்த வரவர முனி சதகத்தில் சொல்லும் பொழுது கடைசி ஒரு 10 ஸ்லோகம் மணவாள மாமுனிகளுடைய திருவடிவழக அப்படியே ஒரு அவயவங்கமாக வர்ணிச்சுட்டே வருவார். அப்படி வர்ணிச்சுட்டே வரும்பொழுது கல்பக விருட்சம்னே சொல்கிறார் மணவாள மாமுனிகளை. பாஹு துவந்த்வம் அமர்த்திய பூஜ விட்டபாஹங்கார பாட்டச்சரம் அப்படிங்கிறார். அதாவது இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய கல்பக விருட்சம் கூட தோத்துடுமா மணவாள மாமுனிகள்கிட்ட. ஏன்னா கல்பக விருட்சத்துக்கிட்ட போய் என்ன கேட்டாலும் நமக்கு கிடச்சிடும். ஆனால் அதுங்க கீழேயே போய் நின்றுண்டு கல்பக விருட்சமே ஒன்னையே கொடுத்துறேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு கொடுக்க தெரியாது. ஆனால் மணவாள மாமுனிகள் திருவடிக்கு போனோன்னாக்கா, மாமுனிவரே உம்மை திருவடியை கொடுத்துருமே அப்படின்னு கேட்டால் அவரையே கொடுத்துருவாராம். அதனால் கல்பக விருட்சம் தோத்துதுன்னா மணவாள மாமுனிகள்கிட்ட அப்படிங்கிறார் பிரதிவாதி பயங்கரமன்னா. அவருடைய பாவம் அப்படி. எறும்பி அப்பா கிட்ட இவர் சொல்லும் பொழுது பாரிஜாத்தம் போல அப்படிங்கிறார். தேவராஜ குருபுங்கவ பாரிஜாத்தோ. ஏன் அப்படி பாரிஜாதத்தோட மணவாள மாமுனிகளை சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே பல இடங்களில் எறும்பி அப்பா ரொம்ப தீர்க்கமாக தன்னுடைய ஹிருதயத்தில் இருந்த அபிலாஷையை மணவாள மாமுனிகள் கிட்ட சொல்லியிருக்கார். அதுவும் சதகத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்திலையும் அப்படி நமக்கு ஆணித்தரமாக கொடுக்குறார் அவர். त्वमे बन्धुस्त्वमसि जनकस्त्वं सखा देशिकस्त्वं विद्यावृत्तं सुकृतमतुलं वित्तमभ्युत्तमं त्वम् आत्मा शेषी भवसि भगवन्नान्तरशासिता त्वं यद्वा सर्वं वरवर मुने यद्यदात्मानुरूपம். எனக்கு எல்லாம் நீர் தான். எத்வா சர்வம், அத்தனையும் நீர் தான் எனக்கு எல்லா பந்துவும், நீ தான் எனக்கு அப்பா, நீரே எனக்கு தோழன் எல்லாம் சொல்கிறார். கடைசியில் எல்லாம் எனக்கு நீர் தான் அப்படின்னு விட்டார். அதனால இந்த பாரிஜாத புஷ்பமும் ரொம்ப ஒசத்தியான ஒரு புஷ்பம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய புஷ்பம். அந்த பாரிஜாதத்துக்காக தான் சத்யபாமையே ஆசைப்பட்டாள்னு தெரியறது. எப்போ இருக்க சர்வம் எல்லாமே எனக்கு நீ தான் சொல்லிட்டாரோ, பாரிஜாத்தம் மட்டும் இல்லையான்னு. அதுக்கப்புறமா சொல்கிறார், சௌமியோபயந்த்ரு முனிவர்ய சதாந்தரங்க சிஷ்ய. இப்படி அந்தரங்க சிஷ்யர்களோடு இருக்கக்கூடிய தேவரீரனுடைய திருவடி. த்வதீய சரணௌ சரணம் பிரபத்யே. இப்படி மணவாள மாமுனிகளுடைய அந்தரங்க சிஷ்யர்களால் திருவடி தொழப்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடிகள் போருமே நமக்கு. அந்த சிஷ்யர்கள்லாம் ஏற்கனவே சரணாம்புஜ ஷட்பதம்னு மணவாள மாமுனிகள் திருவடியவே சுத்தின்னு இருந்த வண்டுகளாக ஆயிட்டார்கள். மணவாள மாமுனிகள் திருவடி தாமரை, தாமரையை சுத்திண்டு வண்டு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இனிமையான தேனை பருகணுங்கிறதுக்காக மணவாள மாமுனிகளுடைய திருவடியிலேருந்து வரக்கூடிய தேனை பருகிறதற்காக பட்டர்பிராஞ்சியர், எறும்பியப்பா முதலிய அந்தரங்க சிஷ்யர்கள் அங்கே இருக்க, அந்த திருவடி அடியனுக்கு புகலிடமாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். த்வதீய சரணோ சரணம் பிரபத்யே. வார்த்தைகள் சுலபமான வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் ஒன்னொன்றும் அவ்வளோ ஆழ்ந்த கருத்து கொண்ட ஒரு ஸ்லோகங்கள் இதெல்லாம். தம் ஹிருதயத்தில் இருந்த அத்தனை பாவத்தையும் கொண்டு வந்து மணவாள மாமுனிகள் திருவடியில் சமர்ப்பிக்கிறார் ஜீயர் நாயனார் இத்தகைய வார்த்தைகளை எல்லாம் கொண்டு. மணவாள மாமுனிகள் திருவடியை ஆசிரித்த அஷ்டதிக் கஜாச்சாரியர்களில் நேற்றைய தினம் வானமாமலை பொன்னடிக்கால் ஜீயர் மற்றும் கோயில் கந்தாடை அண்ணன் இவா 2 பேருனுடைய வைபவத்தை சொன்னோம். அதுக்கப்புறம் இன்றைய தினம் பட்டர்பிராஞ்சியர், எறும்பியப்பா இவா 2 பேரை பற்றியும் சொல்கிறார் ஜீயர் நாயனார் இந்த ஸ்லோகத்தில். அதை அனுபவித்தோம். அஷ்டதிக் கஜாச்சாரியர்களில் 4 பேர் ஏற்கனவே அனுபவிச்சிட்டது போக மீதி 4 பேர் இருக்கா இல்லையா, நாளைய தினம் அதில் 3 பேரை பற்றி இவர் கொடுக்குறார்.
அது என்ன விஷயம், என்ன வைபவங்கிறத அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். श्री